ஹாய் வீபஸ். இன்னைக்கு ஜனவரி 1 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் போய் விஜய ரெடி ஆகிட்டு வர சொல்றாங்கல்ல. அப்போ மனோஜ் உள்ள போகும்போது ரோஹிணி கதவை லாக் பண்ண இது பண்றாங்க. என்ன கதவு திறந்து போடு, அப்புறமா என் வீட்டு கதவை உனக்காண்டிலாம் உடைக்க முடியாது, அது அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு உள்ள எட்டி பார்க்குறாங்க. அப்போ மனோஜ் போய் குளிக்க போயிடுறாரு. இப்போ விஜயா போய் அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறமா இங்க மீனா வந்து இங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முத்து வந்து நீ சொன்ன மாரி தான் அம்மா நடந்துக்கிறாங்கன்னோனே, நேத்துலேருந்தே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிச்சன்ல வேலை இருக்குன்னு மீனா போயிடுறாங்க. இப்போ முத்து கிச்சனுக்கு வராரு. வந்தோனே என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னோனே, இல்ல மாமா வந்து வேலைக்கு கிளம்புறாருல, அவருக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனே மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி நேத்து நான் கடைக்கு போனப்போ சத்யாவ பார்த்தேங்க அப்படின்னோனே, சத்யாவ நீ இன்னைக்கா பார்க்குறேன்னோனே, ஐயோ! சொல்றத கேளுங்க. இந்த ரோஹிணிக்கு சித்திய தெரியுமாங்க. அவங்க சித்தி கிட்ட போய் கடன் வாங்குவாங்களாம். அதுவும் அடிக்கடி போய் வாங்கியிருக்காங்களாம். 3 வாட்டி அவனே பார்த்துருக்கிறானான்னோனே, என்ன சொல்ற மீனா? இந்த இந்த பார்லர் அம்மாக்கு என்னமோ இது இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன்ல. அது பாரேன் எப்படி போய் அவன்ட்ட போய் வாங்கியிருக்குது. ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்குலாம் அதுக்கு தெரியும்ல அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. எங்க இது உங்க அண்ணனுக்கு தெரியுமான்னோனே, அவன் காசு வந்தா போதும்ன்னு இருப்பான். எங்கேருந்து வருதுன்னுலாம் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அவங்க எதுக்குங்க அவங்கள்ட்ட போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும்போது, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இதுல பண விஷயம் மட்டும் இல்ல. வேற ஏதோ வில்லங்க இருக்கிற மாரி தெரியுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து லைட்டா டவுட் வருது. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி போய் அண்ணாமலை கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இந்த மாரி அந்த காசு மொத்தமா இருந்துச்சுன்னா, முத்து அவரோட பங்க கேட்பார்ல. அதனால நாங்க வந்து மொத்தமா எடுத்துக்கணும்னு நினைக்கல. அதுல வர்றதுல நம்ம ப்ராஃபிட்ட குடுத்துறலாம்னு தான் நினைச்சோம்னு சொல்லிட்டு, அது இதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த கொஞ்ச நாள் ஆற போடுமா. நீ பண்ணுனது எப்படி இருந்தாலும் தப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்ப விஜயா கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நேரா பார்வதி வீட்டுக்கு வந்தா அவங்கள்ட்ட வந்து இந்த மாரி ஆன்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம விஜயா வேற வீட்ல சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. சாப்பிட உட்காந்தவங்கள எழுப்பி விட்டுருந்தாங்க. நேத்து உள்ள ப்ரொமோ சீன் அது எல்லாமே. இந்த சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மனோஜ் எல்லாருமே சாப்பிட சொல்லும்போது, அவங்க விஜயா வந்து நான் சொல்றத கேளு. நீ அங்க ஓரமா போய் நில்லுனோனே, அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ல பனிஷ்மென்ட் குடுத்து வெளியில விடுவாங்கல்ல, அது மாரி அவங்கள விட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கறாங்க எல்லாருமா. ஆனா விஜயா வந்து அவங்கள சாப்பிடவே விடல. இப்ப பார்வதி கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆன்டி என் மேல எவ்வளோ பாசமா இருந்தாங்க. ஆனா இந்த மாரி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பார்வதினி அவள இங்க வர சொல்லி கூட, எப்படினாச்சும் பேசுறேம்மா நீ கவலைப்படாத போன்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து தெர்மாக்கோல்ல வந்து ஜிகினாலாம் வச்சு அந்த மாடல் செஞ்சு அந்த மண்டபத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த சிந்தாமணி அவங்களோட ஆட்கள் வந்து, இவ என்ன ஜிகினாலாம் வச்சு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அத தூக்கி கீழ போட்டு மிதிச்சிடுறாங்க. இப்ப மீனா வந்து, இந்த தொழில்ல நான் எனக்கான ஒரு இடத்த கண்டிப்பா பதிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.